வணக்கம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரியது. சூரியன் கும்பத்தில் இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை பார்க்க இருக்கிறோம். கும்பராசிக்கு சூரியனை, சனியை, ராகுவை மூன்றையும் குரு பகவான் பார்ப்பதனாலே தொல்லைகள் குறைவாக இருக்கின்றன என்பது உண்மை. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். இந்த மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று லாபத்தை தர்றார். இன்றைக்கும் நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்குது. ஓம் அருக்கனே போற்றி. அருக்கம்னா எருக்கம்பூ. எருக்கம்பூ பிரியர் சூரியன். அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார். வெற்றி, உயர்வு, நிம்மதி, வீண் செலவில்லை, கவலை இல்லை, சந்தோஷம். கிருத்திகையிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்குது. ஓம் அருக்கனே போற்றி. அருக்கம்னா எருக்கம்பூ. எருக்கம்பூ பிரியர் சூரியன். அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. வீண் பேச்சு, வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் காசியபரே போற்றி, கருடனே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து புரியுது புரியலங்கிறது 2வது படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோக்க மாட்டீங்க, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு பகவானுடைய கருணை இருப்பதால் ஜெயிக்கிறீர்கள். நல்லது, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு, தெற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்குது. ஓம் அருக்கனே போற்றி. அருக்கம்னா எருக்கம்பூ. எருக்கம்பூ பிரியர் சூரியன். அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. புத்தி தெளிவாக இருக்குது. கலகரிங்க. எதிரிகள் காணாமற் போகிறார்கள். வெற்றி, உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஓம் சூரியனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை குறைந்து இல்லாமற் போகும். திருஷ்டிக்கு பவர் உண்டு, ஜாக்கிரதை. கன்னி ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவணம் வேண்டாம், ஜாக்கிரதை. உத்திரம், சித்திரை, அஸ்தம் 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். முக்கிய முடிவு கூடாது. கெட்டது நல்லதாக தெரியும், நல்லது கெட்டதாக தெரியும், கவனம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் காசியபரே போற்றி, கருடனே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து புரியுது புரியலங்கிறது 2வது படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோக்க மாட்டீங்க, உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. கவலை கிடையாது, நிம்மதி உண்டு, உயர்வு உண்டு. எதிரிகளும் உதவி செய்கிறார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஓம் சூரியனே போற்றி, சுந்தரனே போற்றி,
சுக்கிரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை குறைந்து இல்லாமல் போகும். திருஷ்டிக்கு பவர் உண்டு, ஜாக்கிரதை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. பொறுமை, நிதானம் எல்லாமே இருக்குது. கலக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஓம் சூரியனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுக்கிரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை குறைந்து இல்லாமல் போகும். திருஷ்டிக்கு பவர் உண்டு, ஜாக்கிரதை. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றங்க. ஜெயிக்கிறீங்க. சூரியன் வேறு இந்த மாதம் முழுக்க ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லது, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். இன்றைக்கும் நல்லா இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் போடுறது நல்லது. உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன். ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். சுக்ரீவனே போற்றி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க. கோதுமை உணவு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். நல்லது. எல்லாம் பண்ணுங்கள். திருஷ்டி இல்லாமல் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கர்வம் அதிகம், வீண் பேச்சு அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் காசியபரே போற்றி, கருடனே போற்றி, கதிரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து புரியுது புரியலங்கிறது 2வது படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது. தோக்க மாட்டீங்க, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல நாள், பிரமாதமான வாழ்க்கை, உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. உங்கள் விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். சுக்ரீவனே போற்றி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க. கோதுமை உணவு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். நல்லது. எல்லாம் பண்ணுங்கள். திருஷ்டி இல்லாமல் போகும். மீன ராசிக்கார நண்பர்களே, பிரமாதம், கலகிறீங்க. நல்லது, ஜெயிப்பீங்க. வெற்றி, உயர்வு, நிம்மதி. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. 7.5 சனியினுடைய தொல்லைகள் குறைந்து விட்டன. சூரியனும் உதவிக்கு வந்திருக்கிறார். ஏன்னா குரு பார்க்கறதுனால மொத்தத்தில் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டியும் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, கர்ணனே போற்றி, காசியபரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். சுக்ரீவனே போற்றி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க. கோதுமை உணவு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். நல்லது. எல்லாம் பண்ணுங்கள். திருஷ்டி இல்லாமல் போகும். நேயர்களே, இந்த மாதம் முழுக்க சூரியன் கும்பத்தில் இருந்து கொண்டு 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். மேஷம், ரிஷபம், தனுசு, கன்னி. மற்ற ராசிகளுக்கு கெடுதல் செய்ய முடியவில்லை. காரணம் குரு பார்க்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.